ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண முக்கிய குற்றவாளி கைது பண்ணிட்டதாக நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் தான் இந்த படத்தை எடிட்டிங் ரூமில் இருந்து அனுமதி இல்லாமல் எடுத்திருக்காராம். அதாவது சின்ன சின்ன ஃபுட்டேஜை திருடி ஒரு படம் மாதிரி அவரே எடிட் பண்ணி அதுக்கப்புறமா லீக் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த வேலையில் சம்மந்தப்பட்ட மொத்தம் 3 பேரை கைது பண்ணி இருப்பதாகவும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 3 பேர் மொத்தம் 9 பேர் கைதாகியிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரீலான்சர் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கான எடிட்டராக இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சில நியூஸ் சேனல்ஸ் அவர் வேறு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சில நியூஸ் சேனல்ஸில் இல்லை ஜனநாயகன் படத்துக்காக ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய படத்துக்கு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை ஹையர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஏன்னா படத்தோட மெயின் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு எப்படியும் பெர்மனண்ட் அசிஸ்டன்ட் எடிட்டர்கள் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஜனநாயகன் மாதிரியான ஒரு பெரிய படத்தோட ஃபுட்டேஜ் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஸோ அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் யார், என்ன படத்துக்காக அவர் ஒர்க் பண்ணார், ஜனநாயகன் டீமில் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணவரா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். அண்ட் லீக்கான ஃபுட்டேஜில் இருந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் வேறு இருந்துச்சா, ஸோ அதனாலேயே எடிட்டிங் ரூமில் இருந்து லீக் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக எடிட்டர் மூலமாக இல்லைனாலும் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் மூலமாக தான் படம் லீக் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ இது ஜனநாயகன் எடிட்டருக்கு தான் மிகப்பெரிய பிளாக் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் படங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை எல்லாம் ஹையர் பண்ணவே மாட்டாங்க. இதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஏதாவது குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.